வணக்கம் நண்பர்களே, உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு டாபிக் டயலாகுன்னு வச்சுக்கலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம முயற்சி செஞ்சு செஞ்சு சோர்வும் அடைஞ்சிரும். ஐயோ என்னால் முடியல, விட்டுறலான்னு தோணுது. ஏன் எனக்குமே நிறைய தடவை தோணும், விட்டுறலாமேன்னு தோணும். அந்த இடத்துல நம்மளை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ருதி. ஸ்ருத்தினா என்னென்னங்க? கத்தி எடுத்து சண்டை போடுறதில்ல, பல்ல கடிச்சிக்கிட்டு வர வழியை தாங்கிறதில்ல, வெளியில் என்ன நடந்தாலும் உள்ளார உடையாத மனம்தான் ஸ்ருதி. இப்போ இருக்கிறதுல நமக்கு நிறைய அறிவுகள் இருக்கலாம், நிறைய தகவல்கள் இருக்குது, வேகமும் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம், ஒரு வைஃபை வீட்டில் ஒர்க் ஆகலனாலே டென்ஷன் ஆகிடும். ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் அது வந்துட்டாலே நம்ம மேலே, நம்ம செய்கிற விஷயத்துக்கே நம்ம மேலே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும். ஒரு கொடையை எடுத்துக்கோங்களேன். மழையில் கொடையை எடுத்துகிட்டு போகிறோம், நனையாமல் இருக்கிறோம். கொடை மழையை நிறுத்துதா? இல்லை இல்லையா? ஸ்ருதியும் அவ்வளோதாங்க. என்ன பிரச்சனைகள் நமக்கு சூழ்ந்து இருந்தாலும் அது நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து தெளிவான விடாத மனத்தோடு நம்மளை செயல்படுத்திட்டு கொண்டு செலுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஸ்ருதினா என்ன? பிடிவாதமா? இல்லைங்க. ஸ்ருதினா தெளிவு. பிடிவாதன்றது குருட்டுத்தனம். அந்த தெளிவு பிறக்க பிறக்க நம்ம எடுத்த காரியத்தில் எல்லாமே வெற்றிகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 21ஆம் நூற்றாண்டு சூப்பர் பவர் ஸ்ருதின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. நிறைய பேர் அறிவு இருக்குது, திறமை இருக்குது, ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முடிக்கிறாங்களா? இல்லை, விட்டுடுறாங்க. அந்த ஸ்ருதின்ற அந்த தெளிவு நம்ம வாழ்க்கையை நம்மள்ட்ட கேட்குற ஒரே கேள்வியாக இருக்கலாம். நீ எவ்வளோ நேரம் நிற்க போகிற? நான் நினச்சது நடக்குது முடிக்கிற வரைக்கும் நான் நிற்க போகிறேன். அதுதான் நம்மளுடைய பதிலாக இருக்கும். அதுதான் ஸ்ருதியும். இந்த காணொளி பார்த்தமைக்கு மிக்க நன்றி.